இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எஸ்எஸ்டியோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது க்ரூஷியல் எஸ்எஸ்டி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 2 ட்ரைவ் தேவைப்படும். ஒன்று வந்து கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்கு, இன்னொன்று க்ரூஷியல் ஸ்டோரேஜ் எக்ஸிக்யூட்டிவ். கிறிஸ்டல் மார்க்கு ஓப்பன் பண்ணி ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். அதே மாதிரியே நம்ம வந்து 2 ஃபோல்டரை காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு. நான் வந்து டைமிங் ஆன் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு 31 செகண்ட் ஆயிருக்கு. க்ரூஷியல் ஸ்டோரேஜ் எக்ஸிக்யூட்டிவ் ஓப்பன் பண்ணிப்போம். அதில் மொமெண்டம் கேட்ச்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எனபிள் மூமெண்ட் கேட்ச் கொடுங்க. அதில் எனபிள் மூமெண்ட் ரீபூட் சிஸ்டம் கொடுத்துருங்க. வந்து இதில் உள்ள ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் எல்லாமே ட்ரிபிள் மடங்கு ஸ்பீடு இருக்குது. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு. இது வந்து எவ்வளோ போகுதுன்னா 25 செகண்ட் தான் ஆகுது.